வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4-2 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காஸ் ஏ ஈக்குவல் டு 13/14, காஸ் பி ஈக்குவல் டு 1/7. ஏ மற்றும் பி குறுங்கோணங்கள் எனில் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு π/3 என நிறுவுக. பாருங்க, காஸ் ஏவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, காஸ் பியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பின்னா குறுங்கோணம் சொல்லிட்டாங்க. அப்போ குறுங்கோணம்னா 0லேருந்து 90 டிகிரி. 0லேருந்து 90 டிகிரி அப்படின்னா அது எந்த கால் பகுதி? முதல் கால் பகுதி. பாருங்க, 0 இங்கே இருக்கு, 90 இங்கே இருக்கு. அப்போ முதல் கால் பகுதி, முதல் கால் பகுதி எல்லாமே ப்ளஸ் தான். சரியா? இப்போ பாருங்க, நம்ம முதல்ல காஸ் ஏ கொடுத்துருக்காங்களா? காஸ் ஏ ஈக்குவல் டு 13/14. நமக்கு என்ன வேணும்? சைன் ஏ வேணும். சைன் ஏ அதை கண்டுபிடிச்சிருமா? நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? ஏற்கனவே பார்த்துருக்க இல்லையா போன கணக்கில்? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. இந்த சைன் ஸ்கொயர் ஏ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. காசு பாருங்க, 13/14 அடுக்கு 2 ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்க, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர்னா 13 பெருக்கல் 13 169. 14 ஸ்கொயர், 14 பெருக்கல் 14 196 ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்க, சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ், இது ப்ளஸ் அங்கே வந்து மைனஸாக மாறும், 169/196. இதை குறுக்கு பெருக்கல் எடுங்க. ஒரு 196 196 குறுக்க பெருங்க. ஒரு 196 196 மைனஸ் ஒரு 169 169. இப்போ நம்ம கழிக்க போகிறோம். இப்போ இங்கே கடை வாங்கினா 16, 16ல் 9 கழிச்சா 7, இங்கே என்ன இருக்கும்? 8 இருக்கும். 8ல் 6 கழிச்சா 2, அப்போ 27/196. இது எதோட மதிப்பு? சைன் ஸ்கொயர் ஏவோட மதிப்பு. நமக்கு என்ன வேணும்? சைன் ஏ தான் வேணும். சைன் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27/196 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இந்த 27 நம்ம எப்படி எழுதலாம்னா 9 பெருக்கல் 3 எழுதலாம், பை 196 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே பாருங்கள், 9க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 3, இந்த 3க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது, அது ரூட்டோட தான் வரும். பை 196க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 14. இந்த இடத்துல என்னென்னா குறுங்கோணம் சொல்லிட்டாங்க. அப்போ முதல் கால் பகுதி, முதல் கால் பகுதினா எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ சைன் ஏவோட மதிப்பு 3√3/14. ப்ளஸ்ல தான் எடுத்துக்கணும். சரியா? இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா? ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஒன்றை கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே அடுத்தது வாங்க. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே கொடுத்துக்க எடுத்துக்கலாமா? காஸ் பி கொடுத்துருக்காங்களா? அதை எடுத்துங்க. காஸ் பி ஈக்குவல் டு 1/7 கொடுத்துருக்காங்க. நமக்கு சைன் பி வேணும். அப்போ நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்மில் இதே ஃபார்மில் தான் பின்னு மாற்ற போகிறோம். சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி, இதோட மதிப்பு 1. சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் பியோட மதிப்பு 1/7 அடுக்கு 2 ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் 1 1 7 ஸ்கொயர் 49 ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1. இது ப்ளஸ் 1/49, வலது பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1/49. இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் எடுங்க. 1னா 1/1, முதல்ல பகுதியை பெருங்க. ஒரு 49 49 குறுக்க பெருங்க. ஒரு 49 49 மைனஸ் 1 1 ஈக்குவல் டு 49 மைனஸ் 1னா 48/49. இப்போ பாருங்க, நமக்கு என்ன வேணும்? சைன் பி தானே வேணும். சைன் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் இருக்கா? ஸ்கொயரை கட் பண்ணால் அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும். 48, இந்த 48/49 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், இந்த 48 16 பெருக்கல் 3 எழுதிக்கலாம். இந்த 49 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ பாருங்கள், 16க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 4, இந்த 3க்கு எடுக்க முடியாது, அது அப்படியே தான் வரும். பை 49க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 7. சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு இது வந்து சைன் பியோட மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்திருக்கு. நமக்கு வந்து என்னது? எல்லாமே குறுங்கோணம். குறுங்கோணம்னா முதல் கால் பகுதி, முதல் கால் பகுதி எல்லாமே ப்ளஸ் தான். அப்போ சைன் பி ஈக்குவல் டு என்னது? ப்ளஸ் தான். 4√3/7 இதான்
சைன் பியோட மதிப்பு. இப்போ வாங்க இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன் கணக்கை. நம்ம என்ன நிரூபிக்கணும்? a மைனஸ் பி ஈக்குவல் டு π/3ன்னு நம்ம நிரூபிக்கணும். இப்போ பாருங்க, முதல்ல என்ன செஞ்சுக்கலாம், என்ன ஃபார்முலா வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகணும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். காஸ் ஆஃப் a மைனஸ் பி வந்து இந்த கணக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ பாருங்க, காஸ் ஆஃப் a மைனஸ் பி. அப்போ காஸ் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன்? காஸ் ஏ காஸ் பி, இங்கே மைனஸ் இருக்குது அங்கே ப்ளஸ் வரும். சைன் ஏ சைன் பி, இந்த ஃபார்முலா தான் நமக்கு கரெக்டாக இருக்க போகுது. சரியா? இப்போ பாருங்க, காஸ் அப்படியே இருக்கட்டும், நமக்கு இடது பக்கம் நம்ம எதுவுமே டச் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. காஸ் ஏவோட மதிப்பு பாருங்க, 13/14. 13/14. அதுக்கு அடுத்தது காஸ் பி பாருங்க, 1/7 பெருக்கல் 1/7 ப்ளஸ் சைன் ஏவோட மதிப்பு இங்கே இருக்குது பாருங்க, 3√3/14 பெருக்கல் சைன் பியோட மதிப்பு இங்கே இருக்குது பாருங்க, 4√3/7 ஈக்குவல். இதை பெருக்குவோமா? ஒரு 13 13 பை 14ஐயும் 7ஐயும் பெருக்க போகிறோம். அப்போ 7 28 8 மிச்சம் 2 7 98. சரியா? ப்ளஸ் இந்த இடத்துல பகுதியை பாருங்க, 14 7ஐயும் பெருக்குனா 98. இந்த இடத்துல பாருங்க, 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12. 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12. √3ஐயும் பெருக்குனா 3. √3ஐயும் பெருக்குனா √9. 9க்கு வர்க்கம் எடுத்தா 3. அந்த 3 தான் நேரடியாக எழுதிக்கிட்டேன். 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12. √3ஐயும் பெருக்குனா 3. அப்போ பாருங்க, 12 3 36. இப்போ பாருங்க, இதை கூட்டிடலாமா? பாருங்க, பகுதி சமமாக இருக்குது, ஒரு தடவை எழுதிட்டோம். தொகுதியை 13 + 36 அப்படியே எழுதியாச்சு. இப்போ பாருங்க, கூட்டுங்க. 13ஐயும் 36ஐயும் கூட்டினா 49/98. இதை கேன்சல் பண்ணுங்க. ஒரு 49 49, 2 49 98 ஈக்குவல் டு 1/2. கணக்கு முடிய போகுது பாருங்க. நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? காஸ் ஏ மைனஸ் பி இதோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2. அப்போ காசில் 1/2 எத்தனை டிகிரிக்கு வரும் பாருங்க. இந்த அட்டவணை பாருங்க, காசு இருக்கு, 1/2 இங்கே இருக்கு. எத்தனை டிகிரி? 60 டிகிரி. 60 டிகிரினா π/3. 60 டிகிரினா π/3. பைனா 180, 180 3 கொண்டு வாங்க, 60 வந்துடும். அப்போ 60 டிகிரினா எவ்வளவு? π/3. அப்போ 1/2ன்னா எங்கே வரும்னா காஸ் π/3க்கு வரும். π/3. இப்போ பாருங்க, இங்கேயும் காஸ் இங்கேயும் காஸ், விகிதம் சமமாக இருக்கு. அப்போ கோணம் சமம். தேர்ஃபோர் a மைனஸ் பி, கோணத்தை மட்டும் சமப்படுத்திக்கலாம். a மைனஸ் பி ஈக்குவல் டு π/3 என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.